வணக்கம். தக் லைஃப்னு ஒரு மூவி வந்துச்சுல்ல, அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அதில் எனக்கு ஒரு 2 ஃபீட்பேக் இருந்தது. ஒன்று தனி வீடியோ போட்டிருக்கேன், இன்னொன்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஒரு சீன் இருக்குது. எல்லோரும் கூட இருக்கிறவங்க எல்லோரும் கமலஹாசனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மேலேருந்து கீழே தள்ளி கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஏதோ ஒரு அதை வந்து பார்த்துட்டு இருந்த ஒரு காவி விடப்பட்ட ஒரு புத்திஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அது என்னன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு காவி துணி போட்டுட்டு ஒரு 4-5 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் பார்க்குற அப்படி. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு பிறகு அவர் சொந்த இடத்துக்கு போகிறாரு. போகும்போது பார்த்திங்கன்னா கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு முடியெல்லாம் நல்லா விரித்து போட்டுட்டு நல்லா கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாரு. போயிட்டு பார்த்திங்கன்னா பயங்கர வன்முறையில் ஈடுபடுறாரு, பழி வாங்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, அவரை காப்பாற்றினவங்க தற்காப்பு கலையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? 2 வருஷம் அவங்களோட இருந்திருக்காரு. அங்கேருந்து வந்தவர் எப்படி இருக்கணும், லாஜிக்கலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா சாந்தமாக, அவங்க புத்திஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா நல்லா சாந்தமாக, நல்லா அமைதியான மனசோட, பழிவாங்கிற எண்ணம் இல்லாமல் வந்து அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு இருக்கிறத விட அதிக கோபமாக, அதிக ஆக்ரோஷமாக, அவ்வளோ ஒரு வன்முறையான அத்தனை கொலைகள் அவர் வந்து பண்ணுறாரு. அதை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய சின்ன சின்ன ஃபீட்பேக் ஒரு சீன்லேயுமே இருக்குதுன்னு வைங்களேன். ஆனால் இது ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம எந்த இடத்துல நம்ம பக்குவப்படுறோமோ, எங்கே பழகிறோமோ, அதை பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இருந்ததோ ஒரு புத்திஸ்ட்டையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்காருல, அமைதியான ஒரு சூழ்நிலையில் நல்ல தற்காப்புக்களையெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. சரிங்களா? ஆனால் வெளிப்படுத்தும் விதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய மாஃபியா கேங்கில் மாட்டி அங்கேருந்து நிறையா எப்படி கொலை பண்ணுறது, எப்படி இன்னும் வன்முறையை அதிகமாக பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு வந்த மாதிரியான வெளிப்பாடு தான் அதில் இருந்துச்சு. இன்னும் இந்த படத்தில் நிறைய வன்முறைகளை தவிர்த்திருக்கலாம். ரொம்ப அதிகமான வன்முறை தமிழ்நாட்டில் இது பார்க்குற தமிழர்கள், உலகம் எங்கும் பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே வந்து இவ்வளோ வன்முறையை நம்ம காட்டியிருக்கக்கூடாது. எல்லோரும் ரொம்ப அமைதியாக, சாந்தமாக, சுமூகமாக போகணுன்னு தான் ஒரு பெரிய மீடியாவில் பெரிய லெஜெண்டெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். இது எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு